பார்வதி அவர்களோட பீரோல இருந்த பொருட்கள பார்த்து, பார்வதி மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜே பார்வதி அவர்கள் பிக் பாஸ் வீட்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம், தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே அவங்க என்ன பண்ணாலும் அது ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்கள பத்தின ஒரு செய்தி தான் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, விஜே பார்வதி அவர்கள் இந்த ஒரு ரெட் கார்டு வாங்கி பிக் பாஸ் வீட்ட விட்டு போனது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த கேமுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா விளையாண்டுருக்காங்க. இப்படி இருக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்களோட பிபி கரியரையே காலி பண்ணிருச்சே அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்கள் நல்லாவே அவங்களுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த அவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்களாமா. குறிப்பா பிக் பாஸ் வீட்லேருந்து அவங்களோட பொருட்கள் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ் அது மட்டும் இல்லாம, அங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அனுப்புனப்ப பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரேம்ஸ் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல வாங்குன அவங்க கிஃப்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பீரோல பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த பொருட்கள பார்ப்பாங்களாமா, அந்த ஃப்ரேம பார்ப்பாங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே எமோஷனல் ஆகி, அந்த ஒரு சின்ன தப்ப நான் பண்ணியிருக்க கூடாதோ! ஒரு கோவத்துல நான் பண்ணிட்டேன். ஆனா அது இவ்வளோ பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திருச்சோ! ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கூட எனக்கு பண்ணல. பிக் பாஸ் பேச கூட இல்ல. உண்மையிலேயே நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ! அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் தினமுமே வந்து அந்த பீரோல இருக்கக்கூடிய பொருட்கள பார்த்து அழுகுறாங்களாமா. பாருவோட இந்த ஒரு நிலைமைய பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்து பாருவோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே பாரு இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாத்தியிருந்தாங்க. நெறைய போர் அடிக்கிறப்பலாம் அவங்களோட ஒரு சின்ன சின்ன பண்ற விஷயங்கள் தான் கேம இன்ட்ரஸ்டிங்கா மாத்திருந்துச்சு. ஒரு சின்ன தப்புனால அவங்களோட பிபி கரியர் காலி ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சவுத் இந்தியால அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையா ராஷ்மிகா மந்தனா அவர்கள் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி, சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்ப ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாரா அவர்கள் தான் சவுத் இந்தியால அதிகப்படியான சம்பளம் வாங்கியிருந்தாங்க. குறிப்பா கடந்த வருஷம் ஷாருக் கான் அவர்களோட நடிப்புல வெளியாகியிருந்த ஜவான் படத்துல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆனா இப்ப ராஷ்மிகா அவர்கள் 13 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்களாமா. கடந்த வருஷம் ராஷ்மிகா அவர்களுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஒண்ணு ஹிந்தியில, இன்னொன்னு தெலுங்குல. அண்ட் ஹிந்தி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறியிருந்துச்சு. அதேபோல தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருந்த த கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற படமுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமர்ஷியலா அந்த படம் வந்து லாபமும் பார்த்திருந்துச்சு. இந்த 2 படங்களின் மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக ராஷ்மிகா அவர்கள் அவங்களோட சம்பளத்த 13 கோடியா உயர்த்தியிருக்காங்களாமா. அண்ட் இதன் மூலியமா இப்ப சவுத் இந்தியால அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாக ராஷ்மிகா அவர்கள் தான் மாறியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. ரொம்ப கலாய்க்கப்பட்டுட்டு இருந்த ஒரு நடிகை இப்ப மிகப்பெரிய சம்பளம் வாங்கும் நடிகையா மாறியிருக்காங்க.